நான் அக்செப்ட் பண்ணுங்க உங்களோட ஃபினான்ஷியல் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவர் முன்னாடி இருந்த கிளைண்ட் சொன்னாரு, எனக்கு சக்சஸே இல்லையே சார், எந்த ஃபினான்ஷியல் சக்சஸ் எனக்கு இருக்கு? நான் சொல்றேன், என்னை வந்து பார்க்கறதே ஒரு ஃபினான்ஷியல் சக்சஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன். இது கொஞ்சம் மிகைப்படுத்தல இருந்தாலும் கூட நான் சொல்றது என்ன தெரியுமா, நீங்கள் சாதாரண மனிதர் இல்லை, எல்லாரையும் போய் டக்குன்னு பார்த்துட முடியாது, ரைட்? உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, ஒரு தேடல் இருக்கு, ஒருவேளை நீங்க தோத்துட்டு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் தேவைப்பட்டிருக்கு. எப்ப நீங்க ஒரு நோய்க்கு மருந்து தேடி டாக்டரை தேடி போறீங்களோ கண்டிப்பா அந்த நோய் குணமாகும். ஒருவேளை அந்த டாக்டர் இல்லையா, 2 டாக்டர் 3, உங்களுடைய தேடல் ஆரம்பிக்குது. என்னுடைய கடன் அடைக்கணும், என்னுடைய நோயை தீர்க்கணும், 2 ஒன்று. அப்ப உங்களுடைய ரியல் பினான்சியல் சக்சஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகலையா நீங்க நினைக்கிறீங்க, அதை அக்செப்ட் பண்ணுங்க. நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய நிதி வெற்றியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் தோல்வியான அல்ல, அதுதான் இன்டெரக்டா சொல்றேன். நான் அக்செப்ட் பண்றேன், எனக்கு பினான்சியல் சக்சஸ் வந்திருக்கு. ஒரு மனிதனுக்கு கூட பிறந்ததுல இருந்து பினான்சியல் சக்சஸே இல்லாம வந்துட்டாங்கன்னா 30 வயசு 40 வயசு 50 வயசு 60 வயசு